ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டூல்ஸோட 2வது பார்ட்டு. பாருங்கள், இது ப்ரஷ் டூல். இந்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணி அதை வட்டம் போட்டோம்னா அந்த இடத்துல உள்ள டஸ்ட்டெல்லாம் போயிடும். இது ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூல்ப்பா. இது வந்து பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கலர் வேணுமோ பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாம்ப்பா. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பேக்ரவுண்டு மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறது. க்ளோஸ் டாப் டூல் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ஒரு இடத்துல எம்டியாக உள்ள இடத்துல நம்ம பூவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல நம்ம போய் எம்டியாக உள்ள இடத்துல வச்சு ப்ரெஷ் பண்ணோம்னாக்கா அதே மாதிரி பூ வந்துடும். அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறது. இந்த டூல் பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ப்ரஷ் டூல்ப்பா. இது வந்து தேவையில்லை உங்களுக்கு, அந்த அளவுக்கு இது யூஸ் ஆகாது. அதனால் இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இந்த டூல் பார்த்திங்கன்னா எரேசர் டூல்ப்பா. இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் தேவை இல்லையோ அதை நம்ம எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறதுப்பா. கிரேடியன்ட் டூல் வந்து இந்த டூல் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம ஒரு சைடு பிங்க்கு ஒரு சைடு ஒயிட் வச்சு அல்லது இந்த மாதிரி கலர் கலராக வச்சுட்டு நம்ம இழுத்தோம்னாக்கா பேக்ரவுண்டில் இது மாதிரி வந்து உட்காந்துரும். இது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இது ஈஸியாக பேக்ரவுண்ட் மாற்றுறது. ப்ளர் பண்ணக்கூடிய டூல்ப்பா இது. இது பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து ஒரு ஷார்ப்பான இமேஜ் வச்சிங்கன்னா பேக்ரவுண்டு ப்ளர்ராக இருக்கும், மெயின் இமேஜ் ஷார்ப்பாக இருக்கும்பா. டார்ச் டூல். இந்த டூல் பார்த்திங்கனாக்கா எந்த இடம் பிளாக்காக இருக்கோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி பிரைட் பண்ணிக்கலாம். அந்த இடம் பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். பிளாக்காக உள்ளதை நம்ம பிரைட் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் தேவைப்படுது. பென் டூல். பென் டூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல். ஒரு ஃபைலை கட் பண்ணி தனித்தனியாக எடுக்கணுன்னா பென் டூல் ரொம்ப முக்கியம். இது டைப்பிங் டூல். நம்ம எதை டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை டைப் பண்ணிக்கலாம். அது இந்த டூல் வந்து டைப்பிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பாத் செலெக்ஷன் டூல். அடோப். ஹேண்ட் டூல். ஜூம் அவுட். இப்போ நம்ம டூல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், இந்த டூல்ஸை வச்சு என்னென்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.